This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். இது நான் சொல்கிற அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு சில பேருக்கு நல்லாவே இருக்காது, எப்படி செஞ்சாலுமே நல்லா வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் இப்போ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாம், நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் ஏற்கனவே பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் தக்காளி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, அந்த சாறு மட்டும்தான் வரணும். இப்போ 2ஆவது நேரம் புளியை கரைச்சி ஊற்றுறேன். அவ்வளோதான், போதும். இனிமேல் இது வேண்டாம் நமக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு, அந்த தக்காளியோட தோல் அதில் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கூட கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம புளிப்பு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இதில் நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் சின்னதாக 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படி நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் சீரகம், சின்ன ஸ்பூன் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 6 இல்லைன்னா 7 போல் பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த அரைச்ச கொரகொரப்பான ரச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கலவையில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு ரசத்தில் இறங்கணும். இப்போ ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு போடையும் நல்லா பொரிஞ்சிரும். இதோடைய 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. 2 வத்தல், 1/2 டீஸ்பூன் போல் காயத்தூள், காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த ரசத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா நுர பொங்கி வர்ற அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கணும். இப்போ பாருங்க, நுர பொங்கி லைட்டாக கொதி வருது. ஆனால் கொதிச்சிடக்கூடாது. அந்த கொதி வர்ற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான உப்பு இதில் தான் சேர்க்கணும்.
முதல்ல உப்பு சேர்த்துறாதீங்க, ரசம் ஒரு மாதிரி கடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். கலக்கி எடுத்து அப்படியே மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். உடனே நம்ம இதை வந்து சாப்பாடோட சேர்த்தோ இல்லை வேறு எதுக்கும் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரமாவது அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.